அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சிநேகிதி ராதிகாவின் மாலை வணக்கங்கள். நீண்ட நாள் கழித்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. நாங்கள் 8 பசங்க எங்கள் அம்மாவுக்கு. 8 பேரும் சாப்பாடு டைம் ஆச்சுன்னா தட்டை எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு உட்காந்துருவோம். கரெக்டாக சாப்பிடுவோம், எழுந்து போவோம். ஓரளவுக்கு நல்லா படித்தோம், நல்ல நிலைமையில இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கெலாம் போகிறதுக்கு கூட டைம் இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீடு மடிப்பாக்கத்தில் இருக்குது. இந்த வீட்டுக்கு நான் போனது வந்துட்டு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து தான் நான் போனேன். ஏன் போகக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. போக முடியலங்க. வேலை, இஎம்ஐ, குழந்தைங்க படிப்பு எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ நீண்ட நாள் கழித்து போனாலும் வயிறு நிறைய சோறை போட்டு எனக்கு தெளிந்த ரசம் பிடிக்காதுன்னு அதை ஒரு கிணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னும் அதை லாஸ்ட் அடி ரசத்தை எனக்கு ஊற்றுனாங்க. எனக்கு கேரட் பொரியல் பிடிக்காதுன்னு எனக்காக ஒரே ஒரு உருளைக்கிழங்க போட்டு அந்த உருளைக்கிழங்கு வறுவலை பண்ணி அதை அவங்க பரிமாறினதும் அந்த பாத்திரத்தை தடவி எனக்கு கொடுத்ததும் எத்தனை காலமானாலும் இந்த அன்பு மாறாதுங்க. நாமெல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு குழந்தைய பெற்று வச்சிருக்கோம். அவங்களுக்கு எப்படி இந்த அன்பை புரிய வைக்கிறதுன்னு தாங்க தெரியல.